உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உன்னை, உன்னில் என்னை என்னில் உன்னை, என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை. உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். ஆ ஓ ஆ. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 11/11/24 இருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் தீத்து 1:1-9. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 17:1-9. இயேசு கடவுள் பணியில் பொறுப்பாளர்களாய் இருப்பதால் அவர்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க வேண்டும். அகந்தை, முன்கோபம், குடிவெறி, வன்முறை, இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை ஆகியவை இவர்களிடம் இருக்கக்கூடாது. மாறாக அவர்கள் விருந்தோம்பல், நன்மையில் நாட்டம், கட்டுப்பாடு, நேர்மை, அர்ப்பணம், தன்னடக்கம் ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் தங்களுக்கு கற்பிக்கப்பட்ட உண்மை செய்தியை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் நலன் தரும் போதனையை அறிவுறுத்தவும் எதிர்த்து பேசுவோரின் தவற்றை எடுத்து காட்டவும் வல்லவர்களாயிருப்பார்கள். முதல் வாசகத்தில் தீத்துக்கு பவுல் எழுதியிருக்கிறார் இதை. அதே போல் இன்றைய நற்செய்தியில் நாம் காண்பது சீடர்கள் ஆண்டவர்கிட்ட சீடரை நோக்கி இயேசு கூறியது, பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ அதற்கு காரணமாக இருப்பவர்களுக்கு கேடு. அப்பொழுது அவர், இச்சிறியோரில் எவரையாவது பாவத்தில் விழ செய்தால் அவர் கழுத்தில் ஏந்திரக்கல் கட்டுங்கள் என்கிறார். ஆனால் உங்களிடையே உங்களுக்கு சொல்கிறேன், சகோதர சகோதரிகளில் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள்னா அவர்கள் மேல் கோபப்படுங்கள். அவர்கள் பாவம் செய்யும்போது நீங்கள் அவங்க மேலே கோவப்பட்டீங்கன்னா தான் அவங்க திருந்துவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம கோவப்பட்டால் அவங்க திரும்பி கோவப்பட்டு நம்மளையும் அசிங்கப்படுத்துவாங்க. அதனால் கடிந்து கொண்டு அவர்கள் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வார். ஆனால் அவரை மன்னித்து விடுங்கள். ஆனால் நாம் சந்திக்கிற குடும்பங்களில் நான் மன்னிக்கவே மாட்டேன் என் சகோதரியை, நான் சாவுற மட்டும் அவள் என் முகத்தில் முழிக்கக்கூடாது, இது போல்தான் நான் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஆனால் என் இனிய உறவுகளே, நாம் ஒவ்வொரு நாளும் ஏன் தூய ஆவியானவரை நம்மில் அழைக்கிறோம் என்றால், ஆவியானவர் நம்மில் செயல்படும் போது நமக்கு எந்த ஒரு தடங்களும் இருக்காது. அன்னை மரியாள் நம்மோடு இருந்தால் அன்போடு நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனின் வார்த்தை வாசிக்க நமக்கு அருள் செய்வாள். நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 54, 4, 5, 6, 7. நாம் அதே போல் என்ற நற்செய்திகளில் நாம் வாசிக்க கேட்பது, ஒரு முறை 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொன்னால், ஒரு முறை சொன்னாலே மன்னிக்காத அவங்க 7 முறை வந்தாலும் நாம் மன்னிக்கத்தான் செய்யணும். ஏனென்றால் மன்னித்து விடுங்கள். அதற்கு திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்குங்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர், கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேறொன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இன்று நமக்குள் விசுவாசம் என்று சொல்லிக்கொள்கிற நாமல் இதுவரை யாருமே பெயர்த்து கடலில் நிறுத்தியதாக தெரியவில்லை. ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு கடுகளவு விசுவாசம். ஆனால் எத்தனையோ குருக்கள், கன்னியர்கள் ஆண்டவருடைய அந்த வார்த்தையை நம்பி அவருக்காக நாம் இந்த தீத்து புத்தகத்தில் இருப்பது போலவே
முன்கோபத்தை தவிர்த்து அவர்களுடைய ஆசைகளை, ஊதியங்களை எத்தனையோ நமக்கு வாழ்ந்து இந்த திருச்சபைகளை கட்டி காத்து நம்மிடம் விட்டு சென்றிருக்கிறார்கள். அதில் பெரிய ஆல்பர்ட் என்பவர் 13ஆம் நூற்றாண்டில் பிறந்த இந்த புனிதர்கள். நம்ம திருச்சபையில் எத்தனையோ 10,000க்கு மேல் புனிதர்கள், தினமும் ஒரு புனிதரை நாம் நினைவு கூர்ந்து வருகிறோம். ஆனால் இந்த ஆல்பர்ட் என்றவர், இவர் நன்றாக புகழ்பெற்ற படித்த பட்ட மேதை, நன்று படிப்பு பட்ட மேதை. இவர் 13ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனி நாட்டில் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர். இவர் வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், எல்லாவித வசதிகள் இருந்தாலும் அவர் வாழ்வை முழுமை இல்லை என்பதை அறிந்தார். என்ன இல்லை? நோ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் இன் இஸ் லைஃப். அவருடைய முழுமையே இல்லைன்னு அறிந்து ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தார். அதாவது இறைவனுக்கும் மனித குலத்துக்கும் ஏதாவது நற்காரியங்கள் செய்ய வேண்டும் என்று இவர் துறவரம் சேர்ந்து பணி செய்ய வேண்டுமென்று இருந்தார். ஆனால் இவருடைய குடும்பம் இதற்கு ஒத்துப்போகவில்லை. பலத்த எதிர்ப்புகள் வந்தன. இருந்தாலும் தம் தேவத்தாயின் அருளால் இவர் புனித டொமினிக்கன் சபையில் சேர்ந்து கொண்டார். இவர் தலை சிறந்த மாணவனாக விளங்கினார். எல்லாவித பாடங்களை நன்கு கற்றுக்கொண்டார். ஜெர்மனி மற்றும் பிரெஞ்சு நாடுகளில் இறையியல் பாடங்களை கற்பித்து வந்தார். இவர் பாடங்களை கற்றுக் கொடுக்கும் முறை மிகவும் சிறந்து விளங்கியதால் இவருடைய உரையை கேட்க வந்த மாணவர்களுக்கு பெரிய மண்டபமே போதாத இருந்தமையால் இவர் அத்தனை பேருக்கும் திறந்த வெளியில் பல்கலைக்கழகத்தில் உள்ள பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. மாணவர்களுக்கும் பாடம் கற்று தருவதில் இவருக்கு எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தது என்றால், அதே போல் அவர்களும் அதே அளவு இருந்தார்கள். இதோ நாம் இந்த புனிதர்களைப் போல நாம் புனிதர்களாக மாற முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.